நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குதுன்னா அது இந்த மொபைல் தான். அந்த மொபைலால் பல பிரச்சனைகள் வருது, ஆனால் அது யாருக்கும் தெரிவதில்லை இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், நன்மையா இல்லை தீமையா? உங்களை தான் கேட்குறேன். பேரண்ட்ஸ் சொல்லுங்கள், மொபைல் ஃபோன் நன்மையா இல்லை தீமையா பற்றி பேச விவாதம் செய்ய நம் மாணவர்கள் வந்துள்ளனர். முதலாவதாக நன்மையை பற்றி பேச செல்வன் தரேஷ்குமார், செல்வன் தினேஷ், செல்வன் திலீப் வந்துள்ளனர். மொபைல் ஃபோன் தீமையே என்று அடித்து விவாதம் செய்ய செல்வி அக்ஷிகாஸ்ரீ, செல்வி பிரதீக்ஷா, செல்வி ரக்ஷிதா வந்துள்ளனர். முதலாவதாக நன்மையே என்று பேச தரேஷ்குமாரை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் மொபைல் பயன்படுத்துவது நன்மை என பேச வந்துள்ளேன். ஐயா, இந்த காலத்தில் சைக்கிள் பைக் இல்லாதவர் கூட பார்க்க முடியும், ஆனால் மொபைல் இல்லாதவங்கள பார்க்க முடியுங்களா ஐயா? கண்டிப்பாக பார்க்க முடியாதுப்பா. இந்த கூட்டத்தில் யாராவது மொபைல் இல்லாமல் இருக்கீங்களா? ஏன் நான் கூட தான் வச்சிருக்கேனே. நீங்கள் தான் பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு சொல்ல வந்த நடுவே நன்மைக்கு தீர்ப்பு சொல்லவா தீமைக்கு தீர்ப்பு சொல்லவான்னு இடையில உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட மொபைல் இருந்தா என்ன இல்லாட்டினா என்ன? இவங்க எல்லாம் பேச வந்திருக்காங்க மொபைல் தீமைன்னு. அப்ப இவங்க கிட்டே கேளுங்க, என் மொபைல் வச்சிருக்காங்களான்னு. நீங்க எல்லாம் மொபைல் வச்சிருக்கீங்களாப்பா? வச்சிருக்கோம் ஐயா. வச்சிருக்காங்களாப்பா? நீங்க தான் மொபைல் தீமைன்னு சொல்றீங்களே, இப்ப நீங்க எதுக்கு மொபைல் வச்சிருக்கீங்க? தூக்கி தூர வீச வேண்டியதானே? அர்ஜென்ட்டுக்கு கால் பண்ணதான். அதென்ன அர்ஜென்ட்டுக்கு மட்டும் கால் பண்றதுல அதுலயும் நன்மை இருக்குல்ல, அதனால நம் லைஃபுக்கு மொபைல் ரொம்ப முக்கியம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நம்ம தரேஷ்குமார் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அர்ஜென்ட்க்கு கால் பண்றதுனால நம்ம லைஃபுக்கு மொபைல் ரொம்ப முக்கியம்ன்றாங்க. அடுத்ததாக தீமையை பற்றி பேச அக்ஷிகாஸ்ரீ அவர்களை, செல்வி அக்ஷிகாஸ்ரீ அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மொபைல் ஃபோன் தீமை என்று பேச வந்துள்ளேன். எல்லாருடைய கையிலையும் மொபைல் இருக்கிறதுனால அது நன்மைன்னு சொல்ல முடியாதுல்ல ஐயா. எதுக்கு ஐயா மொபைல் யூஸ் பண்றாங்க? மற்றவங்கள்ட்ட கால் பண்ணி பேசலாமா? ஆனா பேச மட்டுமா ஐயா செய்றாங்க? ஷேர் பண்றாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்பப்பப்பா தாங்க முடியல. விதவிதமா செல்ஃபி எடுக்கின்ற பேர்ல பல உயிரையே இழக்கின்றாங்க ஐயா. ஒரே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு நம்முடைய உலகமே கெட்டு போச்சு ஐயா. பாப்பா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நீங்க எப்பவுமே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல தான் இருப்பீங்க போல இருக்கு. நடக்கிற உண்மையை தானே ஐயா சொல்றோம். சரி, செல்போன் கண்டுபிடிச்சதே பேசுறதுக்கு தான். ஆனா அந்த செல்போன் நம்மள எல்லாத்தையுமே ஊமையாக்கிடுச்சு ஐயா. முன்னாடிலாம் சண்டே அதர் ஹாலிடேஸ்ல குடும்பத்தோட ஜாலியா இருப்போம். ஆனா இப்ப யார் அப்படி இருக்கா? ஆளாளுக்கு ஒரு போன் வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு மூலையில இருக்கிறது. இதனால குடும்பத்துல மனம் விட்டு பேசுறது கூட இல்லை ஐயா. அதனால நம்மள ஊமையாக்குற மொபைல் போன் தீமையே 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 என்று அடித்து கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நம்ம அக்ஷிகாஸ்ரீ என்ன சொன்னாங்கன்னா, இப்போலாம் யார் வாய் வார்த்தையா பேசுறாங்க, எல்லாம் ஒரே சேட்டிங்னா இல்லைன்னா ஷேர் தான் நம்ம எல்லாரையுமே ஊமையாக்கிடுதுன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்ததாக நன்மையை பற்றி பேச தினேஷ் அவர்களை அழைக்கிறேன். செல்வன் தினேஷ் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்களாம் எதுக்கு நடுறவர்களே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்? எதுக்குப்பா யூஸ் பண்ணுறீங்க? நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கணும் தான். தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அதில் எவ்வளவு செய்தி வருதுன்னு தெரியுமா நடுறவர்களே? இப்போல்லாம் யார் நடுறவர்களே நியூஸ் பேப்பர் வாங்குறா? ஏன்பா, நான் கூட தான் வாங்குறேனே. எல்லாம் மொபைல்லையே படிச்சுக்கிறாங்க. அச்சச்சோ, இது தெரியாம எங்க வீட்ல மாசம் மாசம் 150 ரூபா நியூஸ் பேப்பருக்கே பே ஆகுதுப்பா. அது மட்டும் இல்லாமல் மொபைல்லையே இபி பில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன் ஃபங்க்ஷனுக்கு மொய் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க நடுறவர்களே. இப்போல்லாம் யார் நடுறவர்களே? திடீர்னு ரோட்டில் ஆக்சிடென்ட் நடந்தால் என்ன பண்ணுவீங்க நடுறவர்களே? ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண வேண்டியதா? இப்போ சொல்லுங்க நடுறவர்களே, அந்த நேரத்தில் மொபைல் ஃபோன் இல்லைன்னா என்ன நடுறவர்களே பண்ணுவீங்க? கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். அவங்க உயிரை எப்படி காப்பாற்ற முடியும்? மொபைல் ஃபோன்
மொபைல் ஃபோன் இருந்தால் தானே ஃபோன் பண்ணி உயிரை காப்பாற்ற முடியும். நம்ம உயிரை காப்பாற்றுற மொபைல் ஃபோன் நன்மையே 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 என கூறி இத்துடன் என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம தினேஷ் சொல்றதும் கரெக்ட் தான். இப்போ நம்ம ரோட்ல நடந்து போறோம், யாருக்காவது ஆக்சிடென்ட் நடந்தா என்ன பண்ணுவோம்? ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவோம். அதுவும் சரிதான். இப்போ தீமையை பற்றி பேச செல்வி பிரதீக்ஷாவை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சிடென்ட் நடந்தால் ஆம்புலன்ஸை கூப்பிட மொபைல் இருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா. ஆனால் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதே இந்த மொபைலால் தானே ஐயா. வண்டி ஓட்டும்போது பேசுகிறாங்க, பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் எடுக்காமல் கூட மொபைல் பேசுகிறாங்க ஐயா. அதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வருது தெரியுமா ஐயா? மொபைலில் பேசிக்கிட்டே யாரை தேடி போகிறாங்கன்னு தெரியுமா ஐயா? யாருமா தேடி போகிறாங்க? யமனை தேடி போகிறாங்க. முன்னாடி போகிற வண்டியும் தெரியலை, பின்னால் வர வண்டியும் தெரியலையா. அதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வருது தெரியுமா ஐயா? ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் வண்டியை நிறுத்தி பேசிட்டு போனால் என்ன ஐயா? அவங்களுக்கு ஆபத்து வருதுன்னா ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹெல்மெட்குள்ளேயே ஒரு கேப் வைத்து மொபைல் பேசுகிறாங்க. அதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வருது தெரியுமா ஐயா? ஆக்சிடென்ட் நடந்தா கால் பண்ணுறதுக்கு மொபைல் தேவைன்றாங்க. நம்ம பிரதீக்ஷா சொல்கிறாங்க அந்த ஆக்சிடென்ட்டே அந்த மொபைலால தான். இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். அடுத்ததாக நன்மையை பற்றி பேச செல்வன் திலீப்பை அழைக்கிறேன். எல்லாருக்கும் தானே யூஸ் ஆகுது. ஆமாம் ஐயா, குழந்தைய சாப்பிட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஐயா? முன்னெல்லாம் நிலாவை காட்டி கதை சொல்லி சோறு விட்டுனாங்க. இப்போலாம் குழந்தைங்க கையில மொபைல் கொடுத்தா போதும், எந்த குழந்தையும் சாப்பிடாம இருக்காது. எவ்வளோ ஈஸியாக சோறு விட்டுறாங்க. பாப்பா தம்பி, அந்த மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிடுறாங்க. ஆனா அந்த மொபைல் பார்த்துக்கிட்டே பாதி சாப்பாடு வச்சிடுறாங்கப்பா. கொரோனா காலத்துல நம்ம மாணவர்கள் எப்படி படித்தாங்க? பள்ளிக்கூடத்துக்கே போய் படிக்க முடியாத படிப்பை நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்தது இந்த மொபைல் ஃபோன் தாங்க. ஆன்லைன் கிளாஸை மறக்க முடியுமா ஐயா? மறக்க முடியாதுப்பா. முன்னாடிலாம் பொம்மை வச்சு விளாட்றது தான் பார்த்துருப்பீங்க. இப்போலாம் மொபைலில் தான் விளாட்றாங்க. மொபைலில் புது புது கேமாக வருது, அது குழந்தைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்குது. அதனால இந்த மொபைல் தான் குழந்தைகளை எப்பவும் சந்தோஷமாக வச்சுருக்கு. இந்த மொபைல் தான் லைஃபுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லி மொபைல் நன்மையே நன்மையே நன்மை என கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மொபைல் நன்மையே. சரி பாப்போம், இப்ப தீமையை பற்றி பேச செல்வி ரக்ஷிதாவை அழைக்கிறேன். அது மட்டும் இல்ல ஐயா, நம்ம டைமும் வீணாகுது. மூளை பாதிப்பு, புற்றுநோய், வலிப்பு நோய் வருது. அது கூட தெரியாம எல்லா குழந்தைகளும் மொபைலுக்கு அடிமையாயிடுறாங்க ஐயா. முன்னாடி எல்லாம் ஒரு சொந்தக்காரங்களை பார்க்கணும்னா அவங்க வீட்டுக்கே போய் பார்ப்பாங்க. இப்பெல்லாம் வீடியோ கால்லையே பேசிக்கிறாங்க ஐயா. அதனால சொந்த பந்தத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே குறைஞ்சிருச்சு ஐயா. நம்ம குழந்தைகளை பாதிக்கிற மொபைல் தீமையே 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 என்று கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதுவும் சரிதா. இப்பொழுது இரு தரப்பினரும் மாறி மாறி நன்மையை பற்றியும் தீமையை பற்றியும் பேசினாங்க. நம்ம தரேஷ்குமார் சொன்னாங்க மொபைல் போன் அர்ஜென்ட்க்கு கால் பண்றதுனால நம்ம லைஃப்க்கு மொபைல் ரொம்ப முக்கியம். நம்ம அக்ஷிகாஸ்டி நம்ம எல்லாரையுமே ஊமையாக்கிடுதுன்னாங்க. நம்ம தினேஷ் ஆக்சிடென்ட் நடந்தா கால் பண்றதுக்கு மொபைல் தேவைன்னாங்க. அதே நம்ம பிரதீக்ஷா அந்த ஆக்சிடென்ட்டே அந்த மொபைலால தானாங்க. நம்ம திலீப் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மொபைல் நன்மையே என்று சொன்னாங்க. நம்ம ரக்ஷிதா மொபைல்ல எவ்வளோ நோய் வருதுன்னு சொன்னாங்க. மொபைல்ல நன்மையும் உண்டு அல்லது தீமையும் உண்டு. அளவுக்கு இந்த பழமொழியை உதாரணமாக எடுத்துக்கொண்டு மொபைலில் உள்ள நன்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு தீமையை விட்டுவிட வேண்டும். எங்கள் பள்ளி சார்பாகவும் எங்கள் பட்டிமன்றத்தின் சார்பாகவும் பெற்றோர்களே, தயவு கூர்ந்து பிள்ளைகளிடம் மொபைல் தராதீர்கள். அப்படி மொபைல் கொடுத்து விட்டால் நம்மை தொல்லை செய்ய மாட்டார்கள் என்று நம்மையே நம் குழந்தைகளை கெடுக்கிறோம். எனவே செல்போனை அளவோடு பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.